வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களோட நகுலா சிவநாதன். இந்த மார்கழியும் இந்த மகிழ்ச்சியான இந்த மாதங்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த மார்கழி என்றால் மனதுக்கு இனிய மாதம் என்று சொல்வார்கள். அதைவிட அந்த மார்கழியை பற்றி மதி நிறைந்த ஒரு நன்னாளாக மார்கழியை போற்றிக் கொள்வது வழக்கம். மகிழ்ச்சிக்குரிய மாதம் மார்கழி என்றால் எங்கள் நாட்டில் இப்பொழுது அந்த வெள்ள நிவாரணம், அதாவது வெள்ளத்துக்கான ஒரு பாதிப்பு, அதை பார்க்கும்போது உண்மையிலேயே கவலையாக இருக்கிறது. அந்த ஒரு வருஷத்தின் இறுதி மாதத்தை அவர்கள் மகிழ்வோடு கழிக்க வேண்டிய காலம் என்று தண்ணிக்குள்ளையும் அதை விட புதையுண்டவர்களாகவும் மரண ஓலங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு காலம் எங்களுக்கு மகிழ்ச்சியற்ற காலமாகத்தான் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் அவர்களும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று இந்த நேரத்துல நாங்கள் கேட்டுக்கொண்டு அந்த அல்லலுற்ற மக்களுக்கு எங்களாலான உதவிகளையும் இந்த நேரங்கள்ல நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நான் பெறுகிறேன். அதாவது வாழ்க்கை என்றால் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இப்போது நாங்கள் என்ன பார்க்கிறோம்டா, எப்போதும் துன்பத்திலையும் இருக்க மாட்டோம், எப்போதும் இன்பத்திலும் இருக்க மாட்டோம். அதாவது நீர்க்குமிழி போல வாழ்க்கை உடைந்து கொண்டுதான் போகும். ஒரு நேரம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அடுத்த நேரம் சதா துன்பமாகவும் இருக்கும். அது இயற்கை நியதி இது. ஏனென்றால் வாழ்க்கை அப்படித்தான். இரவு இருக்கேக்க பகல் இருக்கும், இன்பம் இருக்கேக்க துன்பம் இருக்கும், மேலே இருக்கேக்க கீழே இருக்கு. இதெல்லாம் இயற்கைதான். அதுக்காக நீங்கள் அனுபவிக்காமல் வாழ வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அதாவது புலம்பெயர்ந்த சூழலில் நாங்கள் வாழுகின்றோம், தாயக சூழல் உறவுகளையும் நினைக்கின்றோம். அதே நேரத்தில் நீங்கள் வாழுற சூழல் மக்களோடும் இணைந்து வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறதல்லவா? வேலைத்தலங்கள் சரி, பாடசாலைகள் சரி, பல்கலைக்கழகம் சரி, இணைந்து அவர்களோட சேர்ந்து நாங்கள் இணைந்து போறது, இணைந்து அவர்களோட அனுபவிக்கிறது, இது எல்லாம் தேவையான ஒன்றாகவே எங்களுக்கு இருக்கின்றது. ஆதலால் இந்த மார்கழி மாதத்தை நாங்கள் ஒரு ஆண்டின் இறுதி மாதமும் அடுத்த ஆண்டை தொடக்கி வைக்கிற மாதமுமாக இருப்பதனால் இந்த மாதத்துக்கு நாங்கள் இனிய விடை கொடுக்க வேண்டிய தேவை வருகிறது. ஆகவே மீண்டும் 2025 டிசம்பர் வராது. வருங்காலத்தை நாங்கள் வளமாக பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த காலங்கள் இயேசு பிறப்பின் பிறப்பை தேசமெல்லாம் கொண்டாடுற இந்த நேரமாகவும் இன்னும் ஒரு கிழமைகளிலே அவர்களுடைய இயேசு பிறப்பும் வந்துவிடும். அதே நேரம் எங்களோட பிள்ளையார் கதையெல்லாம் தொடங்கி விட்டது. அந்த பிள்ளையார் இறைவனை நினைத்து நாங்கள் நினைக்கின்ற பிள்ளையாருக்கு கதை சொல்லி பிள்ளையார் கதையை எடுத்துக்கொண்டு வர கோயில் திருவிழாக்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை விட நாங்க மணியோசை கேட்கின்றோம். அதை விட வெளியெல்லாம் ஐரோப்பிய சூழலை பார்த்தால் லைட்டுகள், அதாவது மின்னி மின்னி எழுதுகிற லைட்டுகளை எல்லாம் சோடிச்சு அந்த லைட்டுகள் ஊடாக பார்க்க அந்த ஒளி எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுக்கு காட்டுகிறது. அதாவது கண்ணில ஒளி இல்லாவிட்டால் நீங்கள் பார்க்க முடியாது, வெளி இருந்தால்தான் பார்க்க முடிகிறது. அதுபோல ஒளி இருக்கையில் தான் இருளை பிரகாசமாக அந்த இருளை விலத்தி எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. ஆகவே ஒளி என்பது முக்கியமானது. அதாவது நிலம், நீர், தீ, காற்று, நெருப்பு போல அந்த ஒளி என்பது முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. ஒளிமயமான ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஒளிமயமான சூழல் எங்களுக்குள்ள வர வேணும் என்பதும் யதார்த்தமான ஒன்றுதான். ஆகவே அந்த ஒளி எவ்வளவு முக்கியம் என்பதை சூழல் எங்களுக்கு உணர்த்தி வைக்கிறது. அப்படியாக இருக்கேக்க அந்த சூழலோட இணைந்த வாழ்க்கையில நாங்கள் வாழேக்க அவர்களோட இணைந்த அவர்களோட சேர்ந்து கொண்டாடுவதில் தப்பு இல்லை. கட்டாயம் நீங்கள் கொண்டாடுங்கள். இந்த கலாச்சாரங்கள் ஒன்றாக இணைய வேண்டிய தேவை வருகிறது. அதாவது ஒவ்வொரு மனிதன் கலாச்சாரம் வேறுபட்டாலும் ஒரு நல்ல விடயங்களுக்கு, நல்ல கொண்டாட்டங்களுக்கு இணைஞ்சு அவர்கள் இருப்பது எப்போதும் தேவைதானே. அதுதானே ஒரு நாட்டை ஒரு நாடென்று நினைக்க எத்தனையோ பல்வேறு இன மக்கள் வாழ்கிறார்கள். எல்லாம் அந்த பல்லின மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதானே அந்த தேச தலைவனுக்கு ஒரு வேண்டுகோள அவருடைய எண்ணமாக இருக்கும். ஆகவே நாங்கள் எல்லோரும் நாட்டில் இருந்தால் அந்த தேசத்தின் உறவுகளாக இருப்போம். உண்மையான ஒன்றுதான். ஆகவே இந்த மார்கழி மாதம் ஒரு மதி நிறைந்த மாதமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நல்ல ஒரு வெளிச்சம், நல்ல ஒரு துன்பங்கள் கலன்று இன்பங்கள் சூழக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அதாவது மார்கழி இருள் சூழ்ந்த மாதம். எப்படி ஒளியேற்றி அந்த மாதத்தை வெளிச்சமாக்குறார்களோ அதுபோல எங்களோட மனங்களிலும் கவலைகள் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், கவலை இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இந்த விடயத்தை நாங்கள் செய்யலாம். ஆனாலும் ஈவது விலக்கேல் என்று சொல்லுவார்கள். ஆகவே மற்றவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஈந்து வாழ்வதுதான் எங்களோட வாழ்க்கை என்ற சிறப்பு. அப்படி செய்தோம் என்றால் எங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும். ஆகவே
மார்கழி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய மாதமாகத்தான் இருக்கிறது. உங்களோட சந்ததிகளோட அவர்களுக்கு விரும்பின வைநாட்ஸ் பவும் வைப்பார்கள். அதாவது நத்தார் மரங்கள் வைப்பார்கள், சோடிப்பார்கள், விளக்குகள் ஏற்றுவார்கள். வீட்டில் நீங்கள் விளக்குகள் ஏற்றுங்கோ. புதிய ஒரு முறையில வீடுகளை நீங்கள் உருவாக்கி பாருங்கள். உங்களுக்குள்ளேயும் அந்த மகிழ்ச்சி கட்டாயமாக துணிக்கும். ஆகவே மார்கழியை நீங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த ஆண்டு 26 இன்பத்தோட வரவேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.